ம்ஹும். ம். டேய், என்னடா பண்றீங்க? நானும் அப்ப இருந்து பாக்குறேன், இவ்வளவு மிரட்டிக்கிட்டே இருக்கீங்க. படிக்கிற வயசுல ஸ்கூலுக்கு போய் படிக்கிறத விட்டுட்டு தனியா போற பொண்ணு கிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்களா? நாங்க படிக்கிறோம் இல்ல பிச்சை எடுக்கிறோம், என்னமா பண்றோம் உங்களுக்கு என்ன? அது மரியாதை. வயசுல நம்மளை விட பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசணும், புரியுதா? பிச்சிருவேன். என்னமா பிரச்சனை? இங்க பாரு, ம்? இங்க பாருங்க, இது எங்க தனிப்பட்ட விஷயம், தேவையில்லாம தலையிட்டீங்க. ஓய், என்னடா? என்ன? யார்கிட்ட சவுண்ட் விட்டு பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? மூஞ்சியும் முகரையும் பாரு. அவங்க நினைச்சாங்கன்னா இப்பவே உங்க 4 பேரும் ஜெயில தூக்கி போட்டுருவாங்க, தெரியுமா? பேசுவ இரு. இல்ல மேடம், சக்திக்கு தகுந்த சவுண்ட் கொடுக்காம எக்கு தப்பா பேசிட்டு இருக்கான், பிச்சிருவேன். மறிக்கொழுந்து, நீ இரு. நீ சொல்லுமா, என்ன இங்க பிரச்சனை? அக்கா, அந்த பையன் எப்ப பார்த்தாலும் தினமும் ஸ்கூல் முடிச்சுட்டு வரப்பெல்லாம் தப்பு தப்பா பேசி கிண்டல் பண்ணுவான். சொல்லி பார்த்தேன், கேட்கல. கோவம் வந்துச்சா, அதான் செருப்பு தூக்கி காமிச்சேன். தப்பு. நீ செருப்ப கழட்டி காட்டினது தப்பு. அதே செருப்பால அடிச்சிருக்கணும். 2 பேரும் வாங்கடா இங்க. ஏய், அதான் கூப்பிடுறாங்களே. ஏய், உனக்கு என்ன வெத்த பாக்கெட் சொல்லணுமா? வா வா. உண்மையை சொல்லு, படிக்கிறியா வேலை பாக்குறியா? நாங்க 4 பேரும் படிக்கிறோம், ஒரே ஸ்கூலு ஒரே கிளாஸ் தான். உங்க ஸ்கூல்ல ஏதாவது சொல்லி தராங்களா? தனியா போற பொண்ண தப்பா பேசுறது, அவளை பயமுறுத்துறது தப்புன்னு தோணல? உங்களை மாதிரி பசங்களால தான்டா இன்னும் பொண்ணுங்களை படிக்க வைக்கிறதுக்கும் வேலைக்கு அனுப்புறதுக்கும் பயப்படுறாங்க. உங்க கூட பிறந்த சகோதரியா பொண்ணை பார்க்க வேணாம். அவ ஒரு பொண்ணு, சக மனுஷின்னு நினைங்க. அவளுக்கும் நம்மள மாதிரி 6 அறிவு தான். அவளும் நம்மள மாதிரி தான் யோசிப்பா. ரத்தமும் சதையும் ஒண்ணு, அவளுக்கும் வலிக்கும்னு உங்க புத்தியில மட்டும் உரைக்கவே உரைக்காதுலடா. படிக்கிற பசங்கங்கிறதுனால விடுற, இல்ல ஒவ்வொருத்தனோட தோலை உரிச்சிருப்பேன். போங்க. போ சீக்கிரமா. இன்னைக்கு காப்பாத்திட்டாங்க, நாளைக்கு வர மாட்டாங்க, அப்ப பாத்துக்கிறோம். ஓய், அடிங்க. யார்கிட்ட வந்தது பை மவன? உன்ன எங்க? அது எங்க இருக்கு? இருடா. டேய், உன்ன ஐயோ அம்மா, நிக்காதடா, ஓட்றா. டேய், வந்தனா 4 பேத்துக்கு மண்டைய உடைச்சிடுவேன். உன் பேர் என்னம்மா? ஆண்டாள்க்கா. என்ன நீ இந்த ஊரை காக்குறவ பேரை வச்சுக்கிட்டு இப்படி பயந்து நிக்கலாமா? பட்டுன்னு அறைய வேணா? அது தோ, உன் கையில இருக்கிற ஸ்கேலு கூட உனக்கு தற்காப்பு ஆயுதம் தான். இந்த காலத்து பொண்ணுங்க படிச்சா மட்டும் பத்தாது, தேவைப்பட்டா அடிக்கவும் பழகணும். இல்லனா இந்த மாதிரி ஆண் மிருகங்க கிட்ட வாழறது ரொம்ப கஷ்டம். உங்க வீடு எங்கம்மா? எங்கதான்க்கா, பக்கத்துல ஒரு 3 தெரு தள்ளி இருக்கு. தனியா போயிடுவியா? மேடம், போறப்ப ஒருத்தன் சவுண்ட் விட்டு போனா பாக்கலையா? அக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா.
உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் தைரியம் வந்துருச்சுக்கா. இனிமே எவனாவது என் வழியில வந்தா அம்பிட்டுதான். வெரி குட். தேங்க்ஸ்க்கா. ஓகே வரேன். வரேன்க்கா. சரி சரி. பாத்து போமா. பாய்க்கா. இங்க பாருமா ஆண்டாளு. போற வழியில எவனாவது வம்பு பண்ணா என்ன பத்தி சொல்லு, மிரண்டுருவாங்க. மேடத்தை பத்தி சொல்லு, மிரண்டுருவாங்க. தேங்க்ஸ்க்கா. பாய்க்கா. வணக்கம்மா. நீங்க ராணி நாகரத்ன அம்மா வீடு இதுதானுங்க? ஆமா. அம்மா நான் துவரங்குறிச்சில இருந்து வர்றேம்மா. ராணி அம்மாவோட அண்ணன் வீட்டில் இந்த கவரை கொடுக்க சொன்னாங்க, அதாம்மா. இந்தாங்க. சரி, நான் கொடுத்துட்றேன். வரேன். சரி. அக்கா, என்ன? தர்மா அண்ணன் இந்த கவரை கொடுக்க சொன்னாங்க. சரி கொடு. நான் வரேங்க. அண்ணன்கிட்ட சொல்லிருங்க. ஒரு நிமிஷம் இங்க வா. நான் உனக்கு அக்காவா? நீ எனக்கு தம்பியா? அதென்ன என்ன அக்காங்கிற அவரை அண்ணங்கிற? ஒண்ணு என்ன அக்கான்னு கூப்பிட்டா அவரை மாமான்னு கூப்பிடு, இல்ல அவரை அண்ணன்னு கூப்பிட்டா என்ன அண்ணின்னு கூப்பிடு. சரிங்க அக்கா. அண்ணி என்ன கவருது? சித்ரா. ஆ தவறாத்த. என்னங்கத்த? பொரியல் அடிபிடிச்சு போயிடுச்சு. உங்க மாமனார் பசிக்குதுன்னு சொன்னாரு. நீ இந்த வெங்காயத்தை கட் பண்ணி தரியா? நான் சாம்பார் வச்சிருக்கேன். சரிங்கத்த. ஆமா, வாசல்ல யாரு? கட்சி ஆளுங்க அவர்கிட்ட ஏதோ கவரை கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. சரி. அதுதான். அந்த சேம் பேஜ்ல செகண்ட் பரவ மட்டும் படி. நல்லா சத்தமா படியா. என்னது கோடிங்க? இடியட் இடியட். அக்காடிங்கயா. உனக்கெல்லாம் எவையா லா காலேஜில் சீட்டு கொடுத்தா? மேல படி. சரி. எக்ஸாக்டா எனக்கு படிச்சு காமிச்சதை அப்படியே ஜட்ஜு கிட்ட சொல்லிடு. அடுத்த 2 மாசம் வாய்தா கொடுப்பார். மறுபடியும் இந்த மாதிரி ஓட்ட உடசல் கேஸ் எல்லாம் கொண்டு வராங்க. வையா போன. சொல்லு. ஒரு தடவை உனக்கு சொன்னா புரியாதா? எந்த ஃபைலும் மறுபடியும் கேட்பியா? என் டேபிள் பக்கத்தில் ஒரு ரேக் இருக்குல்ல, அந்த ஃபைலை ஓபன் பண்ணா உள்ள கிரீன் ஷீட் இருக்கும். இருக்கா? அந்த 2 ஃபைலை எடு. அதில் லெஃப்ட் சைடு ஃபைலை எடுத்து அந்த ஃபைலை ஓபன் பண்ணுடா. உள்ள கிரீன் ஷீட் இருக்கும். இருக்கா? இப்போ ரைட் சைடு இருக்கிற ஃபைலை ஓபன் பண்ணு. அதில் பார்ட் ஷீட் இருக்கும். இருக்கா? ரைட். அது 2த்தையும் படிச்சு பாரு. கண்டென்ட் ஒன்றா இருந்தா நீ என்ன பண்ற? ஒவ்வொரு பாண்ட் ஷீட் பக்கத்துலையும் ஒரு கிரீன் ஷீட்டா வச்சுக்கிட்டே வா. ஒன்று கிளைண்ட் கிட்ட கொடு, இன்னொன்னு அப்படியே வச்சுக்க. ஓகே? அதுக்குள்ள நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். அதோட சேர்த்து இதே வச்சிரு. புரியுதா? சின்ன குழந்தைகிட்ட சொல்ற மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு. சரி வை. இவனுங்களுக்கு கிளாஸ் எடுத்து இருக்கிற 4 முடியும் கொட்டி போயிடும் போல. சீதாலட்சுமி, லஞ்ச் ரெடியா? ஒரு 10 நிமிஷங்க, ரெடி ஆயிடும். நீங்க கை கால் கழுவிட்டு வாங்க.
ஜோதி சொல்லுண்ணே. நம்ம கட்சி ஆளுங்க அந்த கார்த்தி பாய் போட்டோ எடுத்து வந்து கொடுத்துருப்பானுங்க, வாங்கிக்க. என்னென்ன சொல்ற? அவன் போட்டோ வீட்டுக்கு வந்துருச்சா? ஆமாம்மா, ஃபோட்டோ எடுத்த பையன் என்கிட்ட எடுத்து வந்து கொடுக்காம நேராக வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டானுங்க. அன்னிக்கிட்ட தான் இருக்குதான். நீ உடனே போய் அன்னிக்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. ஆ அப்படியா? சரி சரி சரி, பை 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 பை. மாட்னடா. என்னம்மா இவ்வளவு வேகமா வர்ற? ஆஹா, அப்பா அது அம்மா யோசனையா இருந்துச்சு, அதான் அம்மாவை பார்க்கலான்னு ஓடுறேன். பாத்துடி. என்னம்மா காய்கறி வெட்டுறியா? ஆமா. சரி சரி சரி. அப்பாக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சாம்மா? அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பண்ணு பண்ணு. அண்ணி, அண்ணன் என்கிட்ட கொடுக்க சொல்லி யாராவது போட்டோ கொண்டு வந்து கொடுத்தாங்களா? ஆமா, அது அந்த டீப்பாயில இருக்கு. சரி சரி, பாருங்க பொங்குது, பாருங்க பொங்குது. இவ எதுக்கு அந்த கவரை கேக்குறா? இவ எதுக்கு அந்த கவரை எடுத்துட்டு போறா? ஒருவேளை இவ்வளவு வந்த கவரா இருக்குமோ? அப்படி என்னதான் இருக்கு அந்த கவர்ல? என்ன இருக்குன்னு பார்க்காம விட்டுட்டேனே. சித்ரா, தண்ணி ஊத்துனியா இல்லையா? ஐயோ, நானும் ஊத்தல, நீயும் ஊத்தல, அடி பிடிச்சு போயிடுச்சு. அவர் வந்த கத்த போறாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. நானும் கரிச்சிட்டேன், நீயும் கரிச்சிட்ட. அப்படியா? கொடுத்து விட்டுட்டியா? சரியா சரியா, நான் பாக்குறேன். சீதாலட்சுமி அத்தை, என் அண்ணன் பேரன் ஏதாவது போட்டோ அனுப்பி விட்டுருக்கானா? ஆமாத்த, டீபாய் மேல வச்சிருந்தேன். சரி, நான் பாக்குறேன், நீ வேலையை பாரு. சீதாலட்சுமி இங்க இல்லையே. அத்தை, நல்லா பாருங்க, அங்க டீபாய்ல தான் இருக்கு. இங்க இல்லையே. அந்த பேப்பருக்கு மேலதான் இருந்துச்சு. பேப்பர் மேலையா? இல்லையே. அவரை கூப்பிட்டு போய் பாத்திரம் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. எல்லாமே சரியா தம்பி. போயிட்டோம். சொல்லு ஜோதி. அண்ணே, போட்டோ வாங்கிட்டேன். வீட்டில் யாரும் பார்க்கல? பார்க்கல பார்க்கல. சரி, நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், நீ வை. ஓகே. மாட்னடா அம்மாவனே. இவன் தான் கார்த்தியா? பார்த்தா அப்படி தெரியலையே. சின்ன வயசுல பார்த்ததுல அதான் முகமே மாறி இருக்கு. டேய் கார்த்தி, என் கையில சிக்கிட்டல. இதுக்கப்புறம் இந்த ஜோதி உன்னை என்ன பண்றான்னு மட்டும் பாருடா. யார் பார்த்த வேலை இது?
அந்த பால்கோவாக்கார மகன் போட்டோ இங்க எப்படி வந்துச்சு? இவன் போட்டோவை இவ எதுக்கு கேட்டு வாங்கினா? அதுவும் இவ அண்ணன் கிட்ட கேட்டு வாங்கியிருக்கா. என்னவா இருக்கும்? கேக்குறல்ல, அம்புட்டு பேத்துக்கு நாக்கு சுளுக்கிக்குச்சா? சொல்லுங்க, இந்த பையன் போட்டோ இங்க எப்படி வந்துச்சு? பாட்டி, கவர்ல என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. கட்சி ஆள் வந்து கொடுத்துட்டு போனாரு. எவன் எதை கொண்டு கொடுத்தாலும் வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுக்குவியா? சொரணையா பேச தெரியுதுல்ல, என்ன எதுன்னு பிரிச்சு பார்க்க மாட்டியா? தர்மா, உன் கட்சியால வர சொல்லு. எதுக்கு அவங்க? எதுக்கு அவங்க? விசாரிப்போமா? அது வெறும் அம்பு. அதை விசாரிச்சு என்ன பண்ண போறோம்? வில்லு நம்ம வீட்டுக்குள்ள தானே ஒளிஞ்சிருக்கு. கேட்டா ஜோதி, அந்த பைய கூட சண்டை சத்தம்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த. எதுக்கு அந்த பைய போட்டோ இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்த? அவ பாவமா, அவளுக்கு எதுக்குமா கார்த்தி போட்டோ? அப்ப வேற யாருக்கு இது தேவைன்னு இங்க வந்திருக்கு? விசாரியா, விசாரி. எனக்கு தான் அந்த போட்டோ தேவைப்பட்டுச்சு. எத்தனை வருஷம் தான் சித்தப்பா வரட்டும்னு வெயிட் பண்றது? அதான் நானே களத்தில் இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னது முடிவு பண்ணி என்ன பண்ண போற? நான் என்ன பண்ண போறேன்? 10 காசுக்கு 8 கொலை பண்றவங்களாம் நம்ம கட்சிக்குள்ள தானே இருக்கானுங்க. அதான் அவனுங்களை வச்சு முடிச்சிடலான்னு. தர்மா, இது தப்புடா. உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா. பிறந்து இருக்கிறதும் பொம்பளை புள்ள. உன் கோவத்தாலையும் ஆவேசத்தாலையும் இவங்க பாதிச்சிடக்கூடாது. இது வேணாண்டா. இதெல்லாம் மனசுல கூட நினைக்காத. புலிக்குன்னு ஒரு குணம் இருக்கு. செத்தது எதையும் அது திங்காது. அது வேட்டையாடி தான் திங்கும். என் மகன் புலி மாதிரி. அவருக்கு வேண்டியதை அவரே வேட்டையாடி எடுத்துக்குவாரு. நீங்க ஒன்னும் பிச்சை போட வேண்டாம். புரிஞ்சதா? சித்ரா, போய் தீப்பெட்டி எடுத்துட்டு வா.
பாட்டி இந்தாங்க. போங்க அந்த பக்கம். அப்பச்சி இதுதான் கடைசியா இருக்கணும்.